வணக்கம் மக்களே, இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த கங்னம் பி சைடுடைய எபிசோட் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடு வேணுன்னா டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். அதே சமயத்தில் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, எதனாச்சும் திருத்திக்கினாலும் சொல்லுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா செம சூப்பராகவே கொண்டாந்துருக்காங்க. இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிரே பார்க்கல, ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமாக க்ரியேட் பண்ணுங்க. டெஃபினெட்லி இந்த சீரிஸ் போக போக உங்களுக்கே பிடிச்சுன்னே வச்சு பாருங்களேன். அதே சமயத்தில் இல்லை ஜி சாங் வுக் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கு ட்ராமாவில் அவரை பார்த்துருக்கலாம். மெயினாக சஸ்பிஷியஸ் பார்ட்னர், அதுக்கடுத்ததாக K2 சில ட்ராமாவில் அவரை பார்த்துருக்கலாம். அவருமே இதில் இருக்கார். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்கும். டெஃபினெட்லி இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணால் உங்களுக்கு தான் லாஸ். ஓவராக பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளார போகலாம். கதையோடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோடைய போலீஸ் குரூப் ஒரு இடத்துல ட்ரில் பண்ணியிருக்குங்க. இந்த இடத்துல நின்று பேசுகிறாருல ஹீரோடைய பேர் தான் டாங்குக். நம்ம கதையோடைய ஹீரோயின் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அதை கேட்டுன்னு இருக்க லேடியோ நேம் ஜீசுன்றது. இவங்க இந்த இடத்துல ட்ரில் பண்ணியிருக்க அதே சமயத்துலேயே அந்த இடத்துக்கு ஒரு சீஃப் ஆஃபீஸர் வராரு. இவரை நம்ம யோன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஆளுமே இந்த இடத்துல ட்ரில் போட போகிறீங்கன்னா என்கிட்ட சொல்லணும்னு தெரியாதா, என் பர்மிஷன் வேணுதா இருந்தபோது அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் திடீர்னு முடிவு எடுத்துட்டோன்னு இவங்க ஆக்ஷனாக உள்ளார இறங்குறாங்க. இவங்க உள்ளார போகிற விஷயத்த யோன் வேற யார்கிட்டயோ போட்டு கொடுக்குறான். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் உள்ளார எல்லாருமே கஞ்சா கைங்க. அதால் ஜீசு உங்கள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லோரும் தெரிச்சு வர்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் ஒரு டோரை பார்த்தோட அந்த இடத்துல யோன் ஹீரோவை தருது. இன்றைக்கி என்னுடைய ட்ரீட், நீங்கள் எல்லாருமே பிடிச்சிட்டிங்க, இன்றைக்கி காஸ்ட்லியான டின்னர் வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோ இது எதையுமே கேட்காம அவங்களுக்கு திசை திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளார போகிறாரு. உள்ளார ஒரு ரெட் ரூம் இருக்குது. அந்த ரெட் ரூமில் எவனோ ஒருத்தவன் என்னமோ ஒருத்த டெலிவர் பண்ண அந்த ஆள் செமையாக ஹீரோ கூட சண்டை போட, ஹீரோ சும்மா ஆடுவாரா தூக்கி ஒரு ஸ்மாக்கப் போடு காலை ஓடன்ற மாரி சிம்பிளாக அவனை நாக் அவுட் பண்ண யாருன்னு பார்த்தா அது ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அவருடைய பேர் ஜங்குன்றது. அவன் டெலிவர் பண்ண வந்தது இந்தமாரி கஞ்சான்ற விஷயம் தெரியுது. அப்படியே அவனை இன்ட்ராகரேட் ரூமில் விசாரிக்கும் போது இவன் ஃபேமிலிக்காக பண்ணானா, இவனுக்கு ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் இருக்கான் அதால் பண்ணானா, இதேமாரி ஏகப்பட்ட பேர் க்ரைம் பண்ணுறாங்க, அவங்க மொத்த பேருமேவா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்கன்ற மாரி அந்த பையன் காலில் விழாத குறையாக கெஞ்சின்னு இருக்கேன். ஹீரோவுக்கும் கொஞ்சம் பாவமாகுது. ஏன்னா ஹீரோவுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. அவன் எமோஷ்னல் டாப்பிக்கை வச்சு தான் பேசுகிறான். அதே சமயத்தில் நம்ம யோன்னு ஒரு ஆஃபீஸர் பார்த்தோம்ல, அவருக்கு எதிராக ஹீரோ ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் லஞ்சம் வாங்குறான்னு சொல்லிட்டு. அதில் அவர் அரெஸ்ட் பண்ண போக அவர் போகும்போது நான் திரும்ப வருவேன்டா, திரும்ப வரும்போது உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு செம ஹீரோவை மிரட்டிட்டு தான் போகிறாரு. அப்படியே நமக்கு கங்னம்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடி என்னமோ ஒரு விஷயத்த டெலிவர் பண்ண வந்திருக்காங்க. எதுன்னு பார்த்தா அக்வாஸ் போதைப் பொருள் தான். அதை ஒருத்தவங்கிட்ட டெலிவர் பண்ணிட்டு அந்த லேடி போக அதே சமயத்துலேயே நமக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க கதையில் ரொம்ப முக்கியமான கேரக்டரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேர் ஜென்னின்றது. அதே சமயத்தில் இவங்கள அதிக பேர் ஜெய்ஹின்னு கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு 2 நேம் இருக்குது. செல்லமாக அதிக பேர் ஜென்னின்னு கூப்பிட்றாங்க. அதான் நம்மளும் ஜென்னினே கூப்பிடுவோம். அவங்களும் இந்த இடத்துல சம போதையில் இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் பக்கத்தில் ஒருத்தவங்க ஃபோன் ரிங் ஆகுது. ஆனால் அந்த ஆள் ஃபோனை எடுக்கலன்னும் போது அவன் திடீர்னு மெசேஜ் பண்ணுறான். எங்கடா இருக்கீங்க, டக்குன்னு ஜென்னியை எங்கே இட்டாங்க, ஜென்னி மட்டும் கிடைக்கலனா மாவனை நீங்கள் எல்லாருமே செத்திங்கன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் மாணவரியாக மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருக்கேன். இதை பார்த்தா ஜென்னி வேகமாக பயந்துன்னு பாத்ரூம்குள்ளார ஓடுறாங்க. பாத்ரூம்குள்ளார வாமிட்டு அந்த மொத்த சரக்குமே எடுக்கிறாங்க. அப்படியே ஜென்னி பாத்ரூமில் ஒரு ஃபோனை மறைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மூலியமாக ஜுங்ஹாவான்னு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ குடிச்சிய அந்த மொத்த சரக்குமே வாயில் விரல விட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கடுத்து தான் அந்த இடத்த விட்டு இமீடியட்லி வெளியே வந்துடு, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனைன்னு அந்த ஜுங்காவாவை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபோன் காலை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடியாராங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஆட்களுமே ஜென்னியை தடுத்த அவள் அந்த சைட் தான் ஓடுறா, அவளை வேகமாக பிடிங்கன்ற மாரி மொத்த பேருமே ஜென்னியை வெறித்தனமாக ஜென்னி ஓடின்னு போன போக்கிலே ரோட்டுக்கு நடுவில் போயிருப்பாங்க. ரோட்டுக்கு நடுவில் போகும்போது திடீர்னு எவனோ ஒருத்தவன் காரில் முட்டுற மாரி காமிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஜென்னியை முட்டலாம். அந்த கார் எப்படியோ ஜென்னியை கிராஸ் பண்ணி எப்படியோ ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இப்படிலாம் இருக்கும்போது ஜென்னி ஜுங்ஹாவான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசியிருப்பாங்களே, அந்த ஜுங்ஹாவான்ற பொண்ணு யார்கிட்டயோ மாட்டிக்கினாங்க. அந்த ஆளுமே செமையாக ஜுங்ஹாவாவை அடித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விசாரிக்கிறான், என்ன மேட்ரு எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலை. இவன் செமையாக அந்த ஜுங்காவான்ற பொண்ணை கொடுமைப்படுத்துகிறான். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் சில ஆட்கள் இவனுக்கு கால் பண்ணி ஜென்னி காணாமல் போயிட்டா, ஜென்னி எங்கன்னே தெரியலன்னு இவன்கிட்ட சொல்ல டக்குன்னு அவளை கண்டுபிடிக்கேன் நானே இவனும் செம காண்டாக பேசின்னு இருக்கேன். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஜென்னி ஒரு இடத்துல என்னமோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜை டெலீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அது என்ன வீடியோ ஃபுட்டேஜ்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் நம்ம தலைவனை காமிக்கிறாங்க. ஜி சாங் வுக்.
அவரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாருக்கு வராரு. பாருக்கு வரும்போது அந்த இடத்துல செமையாக ஒரு பொண்ணு சரக்கு அடிச்சுட்டு அதே இடத்துல படுத்துருக்கேன். இவர் ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணை கூட்டின்னு போய் காரில் படுக்க போகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக யார் இந்த பொண்ணுக்கு சரக்கு கொடுத்தானா அவனை போட்டு அடிக்கிறான். நான் எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், என் பொண்ணுங்களுக்கு எப்பயும் சரக்கு தராது, தந்தனாம் அவனை நீ செத்தன்ற மாரி அவனை போட்டு மரண அடிக்கிறாரு. இன்னொரு வாட்டி சரக்கு தந்தனா நீ செத்தன்னு சொல்ல. அவனுமே எவ்வளோவா ஜிசாங்கு கிட்ட கெஞ்சின்னு இருக்கான். ஆனால் போட்டு பொலன்னு பொலந்துடுறாரு. அதே சமயத்தில் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல ஜென்னிக்கு, அந்த இடத்துல ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் ஜிசாங்குக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வாங்கன்னு சொல்ல, சரி நான் அந்த இடத்துக்கு ஜிசாங்குக்குமே வந்து என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது இந்த இடத்துல நடந்த விஷயம் தெரியுது. அதை ஜென்னியை ஒரு கார் ஏற்றந்தாவும் அதுலேருந்து அவங்க எஸ்கேப் ஆனதாகவும், அதால் சரின்னு சொல்லிட்டு ஜிசாங்குக்கும் ஜென்னியை தேடலான்னு இருக்காரு. அதே சமயத்துலேயே நமக்கு ஜென்னியை காமிச்சா ஜென்னி ஒரு லாக்கரில் என்னமோ ஒரு ஃபோனை மறைச்சி வச்சுட்டு போகிறாங்க. ஏன்னு தான் தெரியல. அப்படியே ஜிசாங்குக்கும் எவ்வளோ ஜென்னிக்கு கால் பண்ணுறாரு. ஜென்னிக்கு கால் பண்ணால் ஜென்னி காலை எடுக்கிற மாரில. அப்படியே நமக்கு ஜுங்ஹாவாவை காமிச்சா ஜுங்ஹாவா இன்னும் அந்த ஆள்கிட்ட செமையாக கெஞ்சின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜென்னி ஒரு ஆர்கேட் ரூமில் தான் ஒழிஞ்சுன்னு இருப்பாங்க. இவங்கள நோக்கி திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வர மாரி இருக்கு. யாருன்னு அவங்க கத்தியை ரெடியாக வச்சுருக்காங்க. அவன் வந்தவொடனே குத்திலான்னு யோசிக்க அது யாருன்னு பார்த்தா ஜிசாங்குக்கு தான். அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே ஹீரோவை காமிச்சா அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் போலீஸ்கிட்ட எவனோ ஒருத்தவன் பிரச்சனை பண்ணுற மாரி இருக்க. என்னென்னு ஹீரோ கீழே இறங்கி பார்த்தா ஒரு வயசானவருடைய நிலத்தை ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஏற்றி நாசப்படுத்தியிருப்பாரான். அது விஷயமாக தான் சண்டை நடக்குது. சரின்னு அந்த ஆள்கிட்டையும் என்னென்னு கேட்கலான்னு போகும்போது அங்கே இருக்கிற போலீஸ் இவர் மேயருடைய 2வது மருமகன்னு சொல்கிறாரு. சீஃப் கிட்ட நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டோம், சீஃப் இவரை போக சொன்னாருன்னும் போது என்கிட்ட தானே நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும்னு ஹீரோ ஸ்ட்ரீட்டாக அந்த ஆள்கிட்ட போகிறாரு. போகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய காருக்குள்ளார எதனாச்சும் இருக்கான்ற மாரி காரை அவர் செக் பண்ணியிருக்கார். அந்த ஆளுமே எவ்வளோவா என்னடா பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது டிக்கே திறக்கலான்னு பார்க்கும்போது டிக்கேலாம் திறக்க வேணான்னு அந்த ஆள் செமையம் மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு லஞ்ச பணத்தை பாக்கெட்டில் வைக்க ஹீரோவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஹீரோ வந்து அப்பயும் அவருடைய பேச்சை கேட்காம அந்த காரை டிக்கியில் இருந்த அந்த பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ண அதில் போதைப் பொருள் இருக்குது. அவனுமே அது கீழே வந்ததை பார்த்து ஹீரோவே ஒரு அடி கொடுக்க ஹீரோ அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா? அவனை 4 மூக்குலேயே குத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுறாரு. அவனுமே ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோவுக்கு கமிஷனர் மூன் கால் பண்ணுறாரு. ஹீரோ அந்த காலை எடுக்கலை. ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனர் மூனே வந்துடுறாரு. வந்து ஏன்டா காலை எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வெளியே போய் பேசுகிறாங்க. கமிஷனர் மூன் சிம்பிளாக ஹீரோ தேடி வந்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி மிஸ்ஸிங் பர்சன் யூனிட்டில் ஹீரோ சேரணுமா, இப்போதைக்கு ஏகப்பட்ட பேர் கங்னமில் காணாமல் போகிறாங்களாம். அவங்கள பற்றி இவங்க விசாரிச்சுருக்காங்க. அவங்களாம் எதுக்கு காணாமல் போகிறாங்கன்னு, அதால் அதை நீ கண்டுபிடிக்கணும்னு இவர் கேட்க வந்திருக்காரு. ஹீரோ இப்போதைக்கு இந்த கிராமத்தில் தானே இருக்காரு, அதால் நீ திரும்ப கங்னமுக்கு வரணும், நீ மற்றவங்கள பற்றி யோசின்ற மாரி ஹீரோக்கிட்ட சொல்லின்னு இருக்க. ஹீரோ என்னால் முடியாதுன்னு ஒத்த காலம் நிற்கும் போது கமிஷனர் மூன் எப்படியோ ஹீரோவை ஒத்துக்க வச்சுறாரு. சரி ஹீரோவும் கங்னம் மிஸ்ஸிங் கேஸை பற்றி கூகுளில் போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்க்கும்போது அதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதான் அந்த ஜென்னி வீடியோ ஆரம்ப எபிசோட்லேயே பார்த்துருக்கலாமே. அதான் ஜென்னி வேகமாக ஓடியாருவாங்க, ஒரு கார் கூட பிரேக் ஆகிருக்குமே, அந்த வீடியோ தெரிய வருது. அதை இவர் பார்த்துன்னு இருக்கிற சமயத்தில் தான் டாக்டர்கிட்டேருந்து இவருக்கு காலை வருது. நீங்கள் தான் ஹேசியோடைய அப்பாவான்னு கேட்க, ஆமாம் நான் தான் ஹேசியோடைய அப்பா, ஹேசியோவுக்கு என்னன்னு கேட்க ஸ்ட்ரெயிட்டாக அவர் ஹேசியோவை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஹேசியோடைய ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அதில் டாக்டர் ஹேசியோ கிட்ட நார்மலாக தான் விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் ஹேசியோ அதை ஓவர் ரியாக்ட் பண்ணி டேபிள்லேயே அவங்க தலையை முட்டின்னு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல டாக்டருமே நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பிஸியாக இருக்கீங்க எனக்கு தெரியும், அதுக்காக உங்கள் பொண்ணை கண்டுக்க தேவையில்லைன்னு இல்லை, உங்கள் பொண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்னு டாக்டரும் அட்வைஸ் பண்ண. சரின்னு ஹீரோவும் அவருடைய பொண்ணை போய் பார்க்குறாரு. அவருடைய பொண்ணு கையில் ஒரு டேட்டூ இருக்குது. ஆக்சுவலி கொரியா படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி டேட்டூ போட்டிருக்காங்களே அவங்கள பேசிக்கலாக கேங்ஸ்டார் தான் சொல்லுவாங்க. நீங்கள் கேங்ஸ்டார் த காப் த டெவில் அந்த படத்துலேயே பார்த்துருக்கலாம். டான்லி லாஸ்ட்டில் டேட்டூ போட்டுன்னு தான் வந்திருப்பார். ஏன்னா அவர் கேங்ஸ்டார்ன்றதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான். அதுமாரி தான் இவங்களும் இந்த பக்கம் ஒரு டேட்டூ போட்டிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் ஹேசியோடைய அம்மா வந்துடுறாங்க, அதாவது ஹீரோடைய ஒய்ஃப். அவங்க ஒரு நியூஸ் ஆங்கராக இருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. எப்போலேருந்து உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே அக்கறை வந்துச்சுன்னு கேட்க, இவன் ஏன் பொண்ணாச்சு எனக்கு அக்கறை இல்லாமன்ற மாரி ஹீரோ பேசின்னு இருக்காரு. அப்படியே அவங்க தனியாக ரூமில் போய்
பேசுகிறாங்க. அதாவது இவங்க பொண்ணை இந்தமாரி கொலை பண்ண முயன்றிருக்காங்க தான் இந்த பக்கம் ஹேசியோடைய அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா அது வெறும் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்டே மழுப்ப இந்த இடத்துல என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியணும் போது நீ ஒரு டிவி ஆங்கர் இதையும் டிவியில் போடலான்னு நினைக்கிறேன் போது நான் எப்படி அதை பண்ணுவேன், ஏன்னா அது என் பொண்ணு, உங்களுக்கு தான் உங்கள் பொண்ணு மேலே அக்கறை இல்லைன்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே அந்த ஒரு வருத்தத்திலே ஹீரோ வந்து அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். அந்த சமயத்தில் இவருடைய பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன், அதால் நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணுங்கன்ற மாரி மெசேஜ் வரேன். அப்படியே நமக்கு ஜி சாங்வுக்கு காமிச்சா ஜி சாங்வுக் ஜெய் கிட்ட பேசின்னு இருக்காரு. அதான் நம்ம ஒரு பொண்ணை ஜென்னின்னு சொல்லியிருப்போம்ல, அவளுடைய ஒரிஜினல் நேம் ஜெயின்றது, எல்லாருமே அவளை அப்படி தான் கூப்பிட்றாங்க, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். அதால் ஜெய் கிட்ட என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி பதட்டமாக இருக்குன்னும் போது ஜெய் வந்து ஜுங்காவாவை காணோம், ஜுங்காவாவுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை, அதால் நான் வெளியே போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறேன், என்னை போக விடுங்கன்ற மாரி அவள் சொல்ல அந்த இடத்துல ஜி சாங்வுக்குமே நீ போக தேவையில்ல, நான் போகிறேன், நீ இதே இடத்துல பத்திரமா இரு, நீ எங்கேயுமே வெளியே போக தேவையில்லன்னு அவளை மிரட்டி விட்டு அவர் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோவை காமிச்சா அவருடைய பொண்ணு தான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களே, அதான் அவருடைய பொண்ணை கூட்டாராரு. கூட்டாரும்போது இந்தமாதிரி நம்ம சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டம்பிள்ஸ் சாப்பிட்லாமா, உனக்கு தான் டம்பிள்ஸ் பிடிக்குமேன்ற மாதிரி இவர் பேசின்னு வர அவங்க அதை பற்றி கேட்காம ஜெய்க்கு என்னாச்சுன்னு தெரியல, ஜெய்யோடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, ஜெய்க்கு என்னமோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க ஜெய்யை பற்றி சொல்ல, ஓ நீ அந்த பொண்ணை பற்றி பேசுகிறியா, கடைசியாக கூட நான் அந்த லெதர் ஜாக்கெட்டில் பார்த்தேனே அவளான்னு கேட்கும்போது ஆமாம் அவள் தான் என்னும்போது இந்த இடத்துல அதை பற்றி எதுவுமே நம்ம ஹீரோ கேட்காம நான் உன்னை பற்றி தான் கவலைப்படுறேன், நீ எதுக்கு அவளை பற்றி கேட்குற, என்ன பிரச்சனைன்னு இவர் கேட்க அதை பற்றி இவங்க எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ரொம்ப சூழ்நிலமானவர்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போக நெக்ஸ்ட்டாக தான் ஜெய்ஹி அதுக்கடுத்து தான் ஹீரோடைய பொண்ணு அதாவது ஹேசியோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ ஹீரோவுக்கு வருது. அந்த ஃபோட்டோவை இவர் கிளிக் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஜெய் அதுக்கடுத்ததாக ஹேசியோ இவங்க ரெண்டு பேருடைய கையிலையும் ஒரே டேட்டோ இருக்குது. அப்படியே இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. அந்த இடத்துல ஹீரோடைய பொண்ணு இருக்காங்களே அவங்க வந்து என்னுடைய அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர்கிட்ட வந்து உதவி கேளுன்ற மாதிரி ஜெய் கிட்ட சொல்ல ஜெய்க்கு அதில் நம்பிக்கை இல்லை. உன்னுடைய அப்பா எப்படி எனக்கு உதவி செய்வாருன்னும் போது அவர் ஒரு காப்பாக இருக்கார், அதான் அவர் உனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு ஜெய்யும் அதுக்கடுத்ததாக ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃபுட் வாங்க போக இந்த இடத்துல ஹீரோ ஒரு காப்பாட்ட பேசாமல் என்ன சொல்கிறேன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணும் என்னுடைய பொண்ணை விட்டு போகிறதுக்கு, நீ அதை சொல்லு, நீ இருக்கிற சைடு கொஞ்சம் கேவலமான சைடு கங்னமோடைய பி சைடில் நீ இருக்கன்ற மாரி அவ்வளோ ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசின்னு இருக்காரு. ஒரு போலீஸாட்ட பேச சொன்னால் ரொம்ப கேவலமாக பேசின்னு இருக்கா. அதில் கடுப்பான பொண்ணு உன்னுடைய அப்பா ஹெல்ப் பண்ணுவார்னு நான் நினச்சேன், ஆனால் அவர் இவ்வளோ கேவலமானவருன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னு இவங்க திட்டி விட்டு அப்படியே போக அப்படியே பின்னாடியும் ஹேசியோ நீங்கள் என்ன பண்ணி தொலைச்சிங்கன்ற மாரி அப்படியே ஜெய்க்கு பின்னாடி போக அந்த இடத்துல ஹீரோவுமே வந்து அவளுடைய கையை பிடிச்சி நீ அவள் பின்னாடி போகாத, அவள் ரொம்ப மோசமானவன்னு சொல்ல நீங்கள் தான் ரொம்ப மோசமானவன்னு ஜெய்க்காக ஹீரோவை எதிர்த்து பேசிட்டு போக அதை இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே ஹீரோ வந்து அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஜீசுன்ற பொண்ணுமே இருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் பார்த்தோம்ல அந்த ஜிங்ஹோவுடைய அந்த கேஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அவன் எப்படி இந்த மாதிரி ட்ரக்ஸை கடத்தினா அவனுடைய தண்டனைகள் எதுன்ற மாரி அதெல்லாம் பற்றி இவங்க பேசின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுன்ற மாரி இவர்கிட்ட கேட்க என்ன ஹெல்ப்புன்னு கேட்கும்போது இவர் வந்து ஜெய்யோடைய பேரை சொல்கிறாரு. ஜெயின் போடும்போது ஜெய் ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு கேஸ் விஷயமா அரெஸ்ட் ஆகிருக்கிற விஷயம் தெரிய வருது, ஜெய் சில பிரச்சனைகளையும் மாட்டி இருக்கிற விஷயம் தெரிய வருது. இதெல்லாம் இவங்க சொல்லின்னு இருக்கும்போதே அப்படியே ஹீரோ அவருடைய ஃபோனை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஜெய்யும் இவருடைய பொண்ணும் இருந்தால் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அதில் அந்த டேட்டுவை இவர் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க இந்த டேட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இது டார்க் வெப்போட இன்வால்வ் ஆகிருந்த ஒரு டேட்டு தானே, இந்தமாரி கேஸை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. அப்படியே இவங்க தேடி ஒரு பாத்ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் அவனும் ஒருத்தன் மாட்டியிருக்கான். அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு உக்காந்துருக்காங்க, அவங்க கையில் அதே சேம் டேட்டூ இருக்குது, அதை இவங்க சொல்லின்னு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட்டாக தான் இவங்க இந்த கிளிப்பாக பார்க்கும்போது அந்த பொண்ணு யாரோ ஒருத்தவங்க தூக்கின்னு போகிற மாதிரி இருக்குது. இதை கேன்சல் பண்ணி இவங்க நெக்ஸ்ட் கிளிப்பை பார்க்குறாங்க. இந்தமாதிரி பாத்ரூமில் அடிபட்டால அந்த பொண்ணை ஜி சாங்வுக் தான் எடுத்துன்னு போய் காரில் ஏற்றுறாரு. அதே காருக்குள்ளார ஜெய்யுமே ஏறுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஜி சாங்வுக்கை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இவன் இங்கே என்ன பண்ணுறான்ற மாரி நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிக்க அப்போ தான் நமக்கு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்படியே பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தா செக்ஸ் அண்ட் ட்ரக்ஸை வச்சு இவனுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அது விஷயமா அரெஸ்ட் பண்ண அதில் ஒருத்தன் ஓவராக திட்டுறான், ஏன்டா என் பொண்ணுங்க மேலே கை வச்ச, இல்லைனா நீ சத்தடான்ற மாரி அவனுக்கு செமையாக கத்தின்னு இருக்கேன். ஹீரோ அது யாருன்னு கேட்கும்போது ஜீசு வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கே வந்து ஜி சாங்வுக் கிட்ட என்ன சொல்கிறான்னா சரி உன் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதால் நீ போகலான்ற மாரி சொல்ல ஜீசு ஏன் ஓடுறீங்கன்னு போது அவன் நமக்கு தேவைப்படும் அவனை போக விடுன்ற மாரி ஹீரோ தான் அந்த ஆளை அந்த இடத்த விட்டு போக விட்டுருப்பாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நமக்கு ப்ராசிக்யூட்டர் சியோன்னு ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கதையில் ரொம்ப முக்கியமானவங்க, இவங்களையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க.
அப்படியே ஜிசாங் வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பொண்ணுங்களை டெலிவரி பண்ணுற ஒரு பையன் இருக்கான். அவனை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனை மானவரையே அடிக்கிறாரு. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கடா ஜுங்ஹாவான்னு கேட்க ஜுங்ஹாவா இருக்கிற இடத்த கடைசியாக அவனுமே உளறி அப்படியே ஜுங்ஹாவை காமிச்சா ஜுங்ஹாவாவை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருப்பான்ல, அவன் வந்து ஜுங்ஹாவாவை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெட் ரூமுக்கு கூட்டின்னு போகிறான். ரெட் ரூமில் தான் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். அதில் ரெட் ரூமில் அவளை இழுத்து கீழே போட அதே சமயத்தில் அவள் செம பயங்கரமாக யாரோ ஒருத்தவங்களை மேலே பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. அவனை பார்த்து ஒரு மாதிரி மரண பயத்தில் இருக்கான்னு சொல்லலாம், ஒரு மாதிரி அதிர்ச்சின்னு சொல்லலாம். அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஜுங்ஹாவாவுக்கு என்ன ஆச்சுன்னு காமிக்கல. அப்படியே ரத்தங்கள் சிந்தி இருக்க, அதில் ஜுங்ஹாவா ரத்த வெள்ளத்தில் இருக்க. யாரா இந்த சம்பவத்தை பண்ணான்னு பார்த்தா அந்த இடத்துல நிற்கிறது யோ மிலிட்ரி நீனாயா எங்கன்ற மாரி ஜிசாங் வுக் தான் இந்த சம்பவத்தையே பண்ணியிருக்காரு. இதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம். மேபி வரப்போகிற எபிசோட்ஸில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வேணால் டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் எபிசோட் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தரக்கூடிய அந்த சப்போர்ட் தான் நமக்கு மோட்டிவேஷன் சொல்லலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா? இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இல்லை வேறு என்ன தெரிஞ்சிச்சா, அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போக போக தான் இன்னும் சீரீஸ் வெறித்தனமாக அமைய போகுது. அதால் நான் உங்களை இதேமாரி வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வர்ட்டா.